ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியா திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு பயனுள்ள வகையில நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் நம்ம திங்க் பண்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இல்ல ஒரு தர்ஷன் டிக்கெட் எடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னா, எந்த தரிசன டிக்கெட்ல போனா எவ்வளோ நேரம் ஒரு ஆவரேஜா டைம் வந்து ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்மளோட தரிசனத்தை பிளான் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல எந்த டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து ஆவரேஜா ஆகும் தரிசனத்துக்கு அப்படின்றத தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போல உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு இன்ஸ்டண்டா எஸ்எஸ்டி அப்டேட் இல்லைன்னா உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்கோட அப்டேட் எல்லாம் லேட்டஸ்டா தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி திருமலைக்கு மூலவர் தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன தரிசன டிக்கெட்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தரிசனங்கள் தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்து என்னென்ன தரிசனங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது திருமலையில நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகளோட அப்டேட் தாங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டுக்கு நமக்கு ஆவரேஜா எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் அதே மாதிரி திவ்ய தரிசன டோக்கன். எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்றது டெய்லியும் கீழ் திருப்பதியில ஆஃப்லைன்ல கவுண்டர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். இந்த டிக்கெட் நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சாமி பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தவிர மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு எல்லாமே அடுத்த நாள் காலைக்கான ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. அது 3 மணி, 4 மணி, 5 மணி அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி காலையில ஸ்லாட்ல போனீங்க அப்படின்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இதுவே மத்தியானம் 12 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட்ல நீங்க தரிசனம் போறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். இது வந்து ஆவரேஜான டைம். க்ரௌடை பொறுத்து நமக்கு இந்த 4 மணி நேரம் அப்படின்றது 3 மணி நேரமா கூட குறையலாம். 6ங்கிறது 5 மணி நேரமா கூட குறையலாம். ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு டைமிங் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் அப்படின்றது தான் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன், அதே மாதிரி திவ்ய தர்ஷன டோக்கனுக்கான தரிசன நேரம். அதுக்கு அடுத்தது முக்கியமான தரிசனமா பார்க்கக்கூடியது, எந்த டிக்கெட்டுமே கிடைக்கல, கீழ் திருப்பதியிலையும் கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம சாமி பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய சான்ஸ் வந்து நேரடி தரிசனம். இதுக்கு எந்த டிக்கெட் தேவையில்லை, எந்த ஐடி ப்ரூஃபும் தேவையில்லை, நம்ம டைரக்டா கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தரிசனம் பார்க்கறதுக்கு? இந்த தரிசனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூட்டம் வந்து நார்மலா இருக்கு, ஒரு திங்கள், செவ்வாய், புதன் இந்த மாதிரி நாட்கள்ல ஆவரேஜா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 8ல இருந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்க்கலாம். இதுவே குடோன்ல வைக்கல, நேரா கியூல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு 5 மணி நேரத்துல கூட நீங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இதுவே நமக்கு கிரௌட் ரொம்ப அதிகமா இருக்கு, கம்பார்ட்மெண்ட் தாண்டி வெளியில இருக்கக்கூடிய கியூலயும் பக்தர்கள் வெயிட் பண்றாங்க, அதுக்கப்புறமும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு கூட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி நாட்கள்ல நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா மேக்சிமம் நமக்கு 24 ஹவர்ஸ் வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் இதோட க்ரௌடை பொறுத்து 8ல இருந்து 10 மணி நேரத்துல நேரடி தரிசனத்துல நம்ம சாமி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட். இந்த 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்லயே வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய தர்ஷன் கியூல அதுலயே தான் வரும். அது எல்லாத்துக்குமே இதே அளவுக்கு தான் டைம் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, இந்த ஹோமம் பிளஸ் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் ஏடிசி சர்க்கிள் வழியா நம்ம போகக்கூடிய 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் தான். ஏபிஎஸ்ஆர்டிசியோட 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட்டோட 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், தமிழ்நாடு டூரிசம்ல போனாலும் நம்ம 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் தான் நமக்கு அதுல ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் இதுல வந்துடும். அதே மாதிரி ஆந்திர பிரதேசோட டூரிஸ்ட், அதே மாதிரி ஐஆர்சிடிசி அண்ட் நீங்க டூரிஸ்ட்ல வந்து புக் பண்ணீங்கனாலும் சேம் 300 ரூபா தர்ஷன் கியூல தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த என்ஆர்ஐ குவாட்டா, ஃபாரினர்ஸ், டிஃபென்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம 300 ரூபா தர்ஷன் கியூல தான் நம்மள வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் இருக்கு இல்லையா, ஆன்லைன்ல புக் பண்ற 500 ரூபா தர்ஷன் டிக்கெட், இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுமே நமக்கு வந்து 300 ரூபா தர்ஷன் கியூல தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாமே 300 ரூபா தர்ஷன் கியூல தான் வரும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆவரேஜா ஒரு டைம் தான் ஆகும். க்ரௌடு நார்மலா இருந்துச்சுன்னா ஒரு 1ல இருந்து நீங்க 3 மணி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். இதுவே கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 1.5ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். மேக்சிமம் எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த 300 ரூபா தர்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு 4 மணி நேரம் அப்படின்றது தான் அதிகபட்சமா போகும். க்ரௌடா இருக்கு, ஒரு ஸ்பெஷலான டேஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா தான் நமக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். மற்ற நாள் எல்லாமே நம்ம வந்து ஒரு 3 மணி நேரத்திலே தர்ஷன் முடிச்சிடலாம். இப்போ நான் சொன்ன டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கியூல தான் வரும். ஸோ அதோட டைமிங்கும் உங்களுக்கு சேமா தான் இருக்கும்.
அதுக்கு அடுத்தது சுபதம் என்ட்ரில போகக்கூடிய தரிசன டிக்கெட்டுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது சுபதம் என்ட்ரில என்னென்ன தரிசன டிக்கெட்லாம் நம்மளுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னா, கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட் நமக்கு சுபதம் என்ட்ரன்ஸ்ல தான் கொடுப்பாங்க. இது 300 தர்ஷன் டிக்கெட்டா இருந்தாலுமே நம்ம சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா தான் தர்ஷன் போற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவா டிக்கெட். இதுல உங்களுக்கு கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த சேவாக்கள்ல நம்ம சேவா பார்த்துட்டு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா போயிட்டு மூலவர் தரிசனமும் பார்க்கலாம். அப்போ இதுவும் உங்களுக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் தரிசனா தான் வந்து வரும். அதுக்கு அடுத்தது நம்ம அஸ்வினி ஹாஸ்பிட்டல்ல பிளட் டொனேஷன் கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு 300 தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுவுமே நம்ம வந்து சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா தான் தர்ஷன் வந்து போற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நமக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் தரிசனம் அப்படின்றனால இந்த தரிசனத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க தரிசனம் முடிச்சிடலாம். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ல சேவா நீங்க பார்க்க போறீங்கன்னா சேவா முடிச்சுட்டு தரிசனம் போனீங்கன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இது எல்லாமே சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா நம்ம போகக்கூடிய தரிசனம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆவரேஜா இந்த டைமிங் தான் வந்து ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தரிசன நேரம் வந்து எலக்ட்ரானிக் டீப் சேவா. அதாவது இந்த எலக்ட்ரானிக் டீப் சேவால நமக்கு சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா அப்படின்ற சேவாஸ் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரபாத சேவாவுக்குலாம் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம சுப்ரபாதம் பாடுறதை கேட்கலாம், முன்னாடி நீனா நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நைட்டு 9 மணி 10 மணிக்கெல்லாம் கூட ரிப்போர்ட்டிங் வந்து ஆயிடுவாங்க. ஸோ நீங்க ரிப்போர்ட் ஆகுற டைம் அந்த டைமிங் உங்களுக்கு வந்து கணக்கு கிடையாது. நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த சேவா முடிச்சுட்டு தரிசனம் வந்து பாக்குறதுக்கு மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு 2ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள வந்துடலாம். நம்ம சீக்கிரமாவே அந்த பிளேஸ்ல போய் வெயிட் பண்றோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ற டைம் வந்து அதுல ஆட் ஆயிக்கும். மற்றபடி நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு மேக்சிமம் 2ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து வந்துடலாம். அதுக்கு அடுத்தது தரிசன நேரம் வந்து அங்க பிரதர்சன டிக்கெட். இந்த அங்க பிரதர்சன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு புஷ்கரிணியில குளிச்சுட்டு அப்படிதான் போற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க சொல்லக்கூடிய டைமுக்கு நம்ம ரிப்போர்ட் ஆகணும். அதுக்கு அடுத்தது அங்க பிரதர்சனம் செய்யணும். அது செஞ்சதுக்கு அப்புறம் நம்மள வெயிட் பண்ண வச்சுதான் சாமி பார்க்க விடுவாங்க. அதனால நம்ம அங்க பிரதர்சன டைம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு 3ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து இந்த தர்ஷன் வந்து முடிச்சிடலாம். இது என்ன அப்படின்னா நமக்கு காலையில டைம்ல போறனால மற்ற நேரம் மாதிரி கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றதுலாம் அதிகம் இருக்காது. தரிசனமும் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஸோ அங்க பிரதர்ஷனமும் செய்யணும் அப்படின்றனால அந்த டைமிங் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ ரொம்பவே ஃப்ரீயா வந்து ஒரு 3 ஹவர்ஸ் அண்ட் 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். நெக்ஸ்ட் தரிசன டிக்கெட் வந்து முதியோர், மாற்றுத்திறனாளிகள் அண்ட் மெடிக்கல் கேசஸ்ல இருக்கவங்களுக்கான ஸ்பெஷல் தரிசன டிக்கெட். ஸோ இந்த தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரிட்டீரியா இருக்கு. ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ள தான் இருக்கணும் அண்ட் இந்தந்த கேட்டகரிக்குள்ள வர்றவங்க தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கு. இதுல தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 30ல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள தர்ஷன் முடிச்சுட்டே வந்துடலாம். டெய்லியும் 3 மணிக்கான தர்ஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். 3 மணிக்கு தர்ஷனுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா 3:30 மணி 3:45 தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஒரு நல்ல ஒரு தரிசனம். நீங்க ரொம்ப நேரம் கியூல எல்லாம் நிக்க தேவையில்ல, நடக்கவும் தேவையில்லை. அதுக்கு அடுத்தது இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட். ஸ்ரீவாணியில நம்ம 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணக்கூடிய இந்த தரிசன டிக்கெட் விஐபி ரெக்கமெண்டேஷன்ல வரக்கூடிய டிக்கெட். இது ஆஃப்லைன்லயும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேக்சிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம தர்ஷன் முடிச்சிடலாம். உள்ள போயிட்டு சாமி பாக்குறது நமக்கு டைமிங் வந்து கம்மியா இருக்கும். நம்ம ரிப்போர்ட் பண்றது, அங்க வெயிட் பண்ணிட்டு அந்த டைமுக்கு அவங்க நம்மள அலோவ் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது மேக்சிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வந்துட முடியும். இதுல உங்களுக்கு இந்த கோவிந்த கோடி விஐபி டிக்கெட்டும் அதே மாதிரி தான். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளதான் அதுவுமே வரும். அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய புதுசா கல்யாணமானவங்களுக்கான 500 ரூபாய் கல்யாணோற்சவத்துக்கான டிக்கெட்டுமே நான் முன்னாடி சொன்ன அந்த சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா தான் நம்ம போய் தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க தரிசனம் பார்த்துடலாம். ஸோ ஆவரேஜா நம்ம போகக்கூடிய தரிசனம் அப்படின்றது உங்களுக்கு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்கு நிறைய டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. இதுவே வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். க்ரௌட் இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு 2 to 3 மணி நேரம் இல்லைன்னா 2 to 4 மணி நேரம் ஆகும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல முடிஞ்ச வரைக்கும் காலையில ஏர்லி மார்னிங் ஸ்லாட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரத்துல தர்ஷன் முடிச்சுட்டே வந்துடலாம். மத்தியானம் டு நைட்டு ஸ்லாட் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகும். சில நேரங்கள்ல மட்டும்தான் 3 மணி நேரம் ஆகுதே தவிர மற்ற நேரங்கள்லாம் அதிகமாக தான் உங்களுக்கு டைமிங் இருக்கும். ஸோ இந்த தரிசன டைமிங்கை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன மாதிரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு டிக்கெட்டுக்கும் நம்ம வந்து தர்ஷன் பார்த்துட்டு இன்னொரு டைம் அதே டிக்கெட் புக் பண்றதுக்கும் டைம் லிமிட் வந்து இருக்கு. தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு.
இந்த வீடியோல நான் ஏதாவது தர்ஷனுக்கான டைமிங் வந்து சொல்லாம விட்டுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.